ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 29/11/2024 நிர்மல் NR 408க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம், அதனால் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ கம்மியான ட்ராக்கில் தான் இந்த ட்ராவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா கம்மியான ட்ராக்கில் எடுக்கும்போது நம்மளுக்கு வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் வந்து 4 ட்ரா மொத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 ட்ரா எக்ஸாம்பிளாகவும், இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் மட்டும் எக்ஸாம்பிளாகவும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு 165 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 425. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 074. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 722 ரிசல்ட்டு. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 3 எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏபிசி போர்டை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம், ஃபுல் போர்டை கொண்டு வரல. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட நம்ம வந்து சீரியல் நம்பரை கூட்ட போகிறோம். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் 88 77 55 66ன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 55 ஒரு கட் ஆனால் அடுத்த ட்ரா நம்ம 44 தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 722 கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது 22, இதோட ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0. இங்கே நம்மளுக்கு 8ஓட 2 கூட்டினா 0. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு சொல்லிட்டு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 722க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 074 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம பிசியோட வந்து சீரியல் நம்பரை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம 074 பார்க்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 074 இதில் நம்ம எடுக்க போகிறது 74, இதோட ப்ளஸ் 77. இப்போ இதை கூட்டிடலாம். 7 கூட்டினோம்னா நம்மளுக்கு 4. இங்கே 7ஓட 4 கூட்டினா 1. 4 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 074க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 4 அல்லது 1. இப்போ இந்த 074க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 425 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. இப்போ 425க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 25. ஏன்னா இதுதான் நம்மளுடைய பிசி. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 66. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8. 5ஓட 6 கூட்டினா 1. 8 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 425க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 1 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 425க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 165. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம ஏ போர்டு தான் பார்க்க போகிறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த 165 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போது இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 165 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 65, இதோட ப்ளஸ் 55. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1. 5ஓட 5 கூட்டினோம்னா 0. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு. ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா, 1 அல்லது 0 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த 1 வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இதில் கவனிங்க, 00க்கு அப்புறமா 1 1 1 0 சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இடையில நம்மளுக்கு 4 8 மட்டும்தான் நிற்கிது. மற்றபடி 1 0 தான் அப்படியே இருக்குது. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து
1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக இருக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு ஊடால இருக்கிறது 4 8 தான் இருக்குது. அப்போது 1 4 1 8 0 4 0 8. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவுடைய சிம்பிள் மெத்தட் படி நம்மளுக்கு 1 0 கிடச்சிருக்கு. ஸோ வேல்யூ, அதாவது எக்ஸோட வேல்யூவாக இந்த இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுக்கு 4 8 தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ நண்பா. வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 8 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பெய்ட்ஸ் போட்டிருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வீண் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமாக எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ மெத்தட் படி நம்மளுக்கு 1 0 ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ எக்ஸோட வேலையை வச்சு நம்ம வந்து 4 8 பெய்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 29/11/2024 நிர்மல் என்ஆர் 408க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.